ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பையனுடைய லைஃபையே அழிக்கக்கூடிய பொண்ணுங்கக்கிட்ட இருக்கிற மேஜரான ரெட் ஃப்ளாக்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த ரெட் ஃப்ளாக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான கேரக்டரை ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இனிஷியலாகவே அட்ரஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது உங்களுடைய லைஃபையே அழிச்சிரும். அப்படிப்பட்ட சில பொண்ணுங்களோட கேரக்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக ரிவீல் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆக்குறது மட்டும்தான். நம்பர் 1, நான் தான் கரெக்டு, நான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு சில பொண்ணுங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட பொண்ணுங்கக்கிட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அரகண்ட், ரெண்டாவது எப்பயுமே ஒரு நார்மலான கான்வர்சேஷனே ஆர்கியூமெண்ட்டாக மாறும், மூணாவது சண்டை மட்டுமே இந்த மாதிரியான பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரியான பொண்ணுங்க நீங்கள் பேசும்பொழுது அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு மட்டுமே லிசன் பண்ணுவாங்களே தவிர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு லிசன் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது எக்ஸ்ட்ரீம் கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க. எங்கே நம்ம மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்ம வீக்காக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பொண்ணுங்கள்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே அட்ரஸ் பண்ணணும், இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி கேரக்டர் நம்மளுடைய லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அந்த பொண்ணு திரும்ப அதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியான பொண்ணுங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாகவே விலகி நிற்கலாம். நம்பர் 2, ஹைலி மெயின்டெனன்ஸ் விமன். இந்த மாதிரியான பொண்ணுங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபேக்காக இந்த சொசைட்டியில் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களையும் இவங்களுடைய அழகுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய அமௌண்ட் செலவு பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பப்ளிக்காக சக்ஸஸாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்க. ஆனால் இன்சைடு ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஃபெயிலியராக இருப்பாங்க. வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைகள், புருஷன், பொண்டாட்டி யாரையுமே இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, அவங்க மட்டும்தான் அவங்க இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. இவங்ககிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் காசை இவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆனால் உங்களால் காசு கொடுக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய அதாவது இன்ட்ரெஸ்ட் வேறவங்க மேலே மாறுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான பொண்ணுங்கள்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும். அந்த பொண்ணு கேட்கல அப்படின்னா யோசிக்காமல் வெளியே வரலாம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு காசு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், மனிதர்களை மதிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு அடுத்தவங்களோட அட்ராக்ஷன் மட்டும்தான் தேவை. இந்த ரீல்ஸ்லாம் கேனத்தனமாக ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்கள் தான் இவங்க. ஸோ பி கேர்ஃபுல். நம்பர் 3, ட்ராமா குயின். இந்த மாதிரியான பொண்ணுங்கக்கிட்ட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒப்புக்காகாத பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய டேஞ்சரஸான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய மிஸ்டேக்ஸை ஹைட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி எமோஷ்னலாக அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த ட்ராமா குயின்கிட்ட இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நார்மலான ஒரு கான்வர்சேஷனை ட்ராமா பண்ணி அதை ஆர்கியூமெண்ட்டாக மாற்றுவாங்க. நான் தான் எப்பயுமே கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க தொடர்ந்து அந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இல்லை இது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணாலும் அவங்க எடுத்துக்கிறவே மாட்டாங்க. ஆமாம் நீ தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிற வரைக்கும். ரெண்டாவது இவங்களுக்கு இந்த ரிவெஞ்ச் ஃபேண்டசி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் லாஸ்ட் டைம் நான் பண்ணல, இன்றைக்கி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ராமா பண்ணி உங்களை ஆமாம் ஐயோ ஏன்டா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராமா குயின்கிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது டோட்டலாக அடிவாங்க ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலாகவே இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் லாங் ரனில் போகாது அப்படின்னு சொல்லணும். அப்படி கேட்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரியான பொண்ணுங்கக்கிட்ட இருந்து ஸ்டேவாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய நிம்மதி தான் போகும். நம்பர் 4, மேனிப்புலேட்டிவ் விமன். இந்த மாதிரியான பொண்ணுங்கக்கிட்ட மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஈகோவை தொடர்ந்து டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை நம்ம பண்ணுறது தப்பு தான், ஆனாலும் ஐயோ அவள் சொல்லிட்டாலே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரியான பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப ஏஞ்சலாக தெரிய ஆரம்பிப்பா. ஐயோ இந்த மாதிரியான ஒரு பொண்ணு நம்மளை மிஸ் பண்ண பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே நீங்கள் கொஞ்சம் நார்மலாக அந்த பொண்ணுக்கிட்ட ரொமான்டிக்காக பேசுகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் மேனிப்புலேட்டிவாக பேசுவாங்க. அதாவது நீ இதெல்லாம் பண்ண மாட்டேற, இது கூட பண்ண மாட்டேறியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த டைமில் ஐயோ இது கூட பண்ண முடியாது, நம்மளை எப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு மிஸ்டேக்கை கூட பண்ணுவீங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரியான பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரியான பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அவங்கள ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்படி ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரியான பொண்ணுங்கக்கிட்ட இருந்து வெளியே வந்துடலாம். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட மேனிப்புலேஷனில் நீங்கள் என்றைக்காவது விக்டிமாவோ இல்லை கொலகாரனாக கூட மாறி நிற்பீங்க. ஸோ பி கேர்ஃபுல். எப்பயுமே அவங்களுடைய மேனிப்புலேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அவங்கள தொடர்ந்து மேனிப்புலேட் பண்ணி அதை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்த ஃபேவர் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்களுடைய லைஃபுக்காக பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. பி கேர்ஃபுல். நம்பர் 5, நெகட்டிவ் விமன்.
எப்பயுமே இது நடக்காது, இது நடந்துச்சு அப்படின்னா இப்படி தப்பாக போயிடும் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுகிறாங்க அப்படின்னா, அதை இனிஷியல்லியே அட்ரஸ் பண்ணி அவங்ககிட்ட சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு பையனோட லைஃப்பில் ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டம். ஒரு மிகப்பெரிய பில்லர் மாதிரி. அந்த பில்லர் நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னா, உங்களால் ஹாப்பியாவோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்பை உங்களால் ஏற்படுத்தவே முடியாது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நெகட்டிவ் விமன்ஸ் எப்பயுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கவே மாட்டாங்க. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் பண்ணால் தப்பாயிரும், நீ என்னை பிடிச்சி திட்டுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எஸ்கேப்பிங்க்கு ஒரு ரூட்டே தவிர, அவங்க உண்மையாகவே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. 2வது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள மட்டும் தான் கேர் பண்ணிக்கிருவாங்க. உங்களையோ இல்லை உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிற உங்களுடைய பேரண்ட்ஸையோ இல்லை உங்களோட டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு மக்களை வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. 2வது ஏதாவது நீங்கள் வெளியே போகிறீங்க இல்லை ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா, அது அப்படி நடந்திருக்கும், இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் ஒரு 10% ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறவங்க தான் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம். ஸோ நெகட்டிவாக ஒரு பொண்ணு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளியவே வரலாம். ஏன் இந்த மாதிரியான ரெட் ஃப்ளாக்ஸை நான் என்னுடைய பார்ட்னருக்கு சொல்லணும், அட்ரஸ் பண்ணி இதெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சேர்ந்து தான் ஒரு லைஃப்பில் போக முடியும். 2வது உங்களுடைய லைஃப்பை மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் கேரக்டரை தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களால் ஹாப்பியாகவோ இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாகவோ மாற முடியாது. ஒரு பொண்ணாக நான் ஏன் மாற்றிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதாவது ஒரு பையனுக்கு வந்து சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக ஒரு பொண்ணு தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தான் இதெல்லாம் மாற்றிக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து ஃபெமினிசம், நான் வந்துட்டு அரகண்டா தான் இருப்பேன், இது என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட முட்டாள் எவனும் இருக்க முடியாது. ஸோ நெகட்டிவாக ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை சேஞ்ச் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு விமனாக மாறி உங்களாலேயும் ஹாப்பியாக இருக்க முடியும், உங்களை சுற்றி இருக்கவங்களையும் உங்களால் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அதை விட்டுட்டு நான் அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த சொசைட்டி ஒரு டைம் 2 டைம் சொல்லுமே தவிர, நீங்கள் மாறுறதும் மாறாததும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.